ஏபி வந்து 2 டிஜிட் நம்பர். இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 15. இந்த மாதிரி எவ்வளோ பேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், ஹவு மெனி பேர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இஃப் ஏ பி ஆர் ரெண்டு 2 டிஜிட் நம்பர்ஸ், டூ டிஜிட் நம்பர்ஸ் such that HCF வந்து A, B equal to 15. How many pairs available? இதுதான் கொஸ்டின். எவ்வளோ பேர்ஸ் அவைலபிளா இருக்கும் இந்த சர்க்கம்டன்ஸ்ல? கமான். இந்த கொஸ்டின் எப்படி போடுறதுன்னு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க, மற்றவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க பேஸ்ட் ஆன் தட். இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவாவே இல்லையே, ஏன்? ஒரு 4 days பக்கம், 3 days பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேப் விட்டு. ஒர்க் அவுட் பண்றீங்களா? சொல்லுங்க. சரி, தெரியுங்கிறவங்க போடுங்க, இல்லைன்னு நம்ம வந்து மற்றவங்க மட்டும் கவனிங்க. ஒரு ஐடியாவும் இல்லைங்கிறவங்க கவனிங்க. ஐடியா கிடைச்சோன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருங்க. ஸோ 2 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம 15ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஹெச்சிஎஃப் வந்து 15 கொடுத்துட்டாங்க. அப்போ கட்டாயமா அடுத்த 2 நம்பருக்கு இடையில கேப் வந்து 15. அப்படி போட்டாதான் அது கட்டாயமா 15ஆ இருக்கும் அதோட ஹெச்சிஎஃப். ஸோ 15 கேப்ல நமக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அது ஃபுல்லாக எழுதிடணும். ஸோ 60, 75, 90. இதுக்கப்புறம் 15 ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? 105 போயிடும். தட் இஸ் 3 டிஜிட் நம்பர். ஸோ நம்ம அது எழுதக்கூடாது. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 15, 30, 45. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வந்து 6ன்னு இருந்தது. இப்போ 1, 2 இந்த பேர்ல பாத்தீங்கன்னா 6ன்னு சொல்லி நம்ம எழுதக்கூடாது. 12ம் இருந்துச்சு. ஸோ அதுவும் நம்ம போடக்கூடாது. ஓகே, இப்போ நீங்க இந்த 15 எடுத்துக்கோங்க. 15ஓட என்னென்னலாம் பேர் பண்ணுனா நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து 15 கிடைக்கும்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 15, 30 இதுக்கு ஹெச்சிஎஃப் போட்டீங்கன்னா 15 கிடைக்கும். 15, 45 இதுக்கு ஹெச்சிஎஃப் போட்டீங்கனாலும் உங்களுக்கு 15 கிடைக்கும். 15, 60க்கு போட்டீங்கனாலும் உங்களுக்கு 15 தான் கிடைக்கும். 15, 75க்கு போட்டீங்கனாலும் உங்களுக்கு 15 தான் கிடைக்கும். எனக்கு இடம் இல்லைங்கனாலும் நீங்க போடுறேன். 15, 90க்கு நீங்க போட்டீங்கனாலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர்ஸ்? 5 பேர்ஸ் வந்து கிடைக்கும். அப்ப 15 முடிச்சாச்சு. அடுத்தது 30க்கு போங்க. இப்ப நீங்க 30க்கு போகும்போது மறுபடியும் 30, 15ன்னு எழுத தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்க 15, 30ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம இங்க 30க்கு போகும்போது 30, 15ன்னு ரிப்பீட் பண்ணாம எழுதுங்க. 30, 45, 15 தான் கிடைக்கும். 30, 60 நம்ம போடக்கூடாது. ஏன்னா 30, 60 ஹெச்சிஎஃப் என்னவா கிடைக்கும்? 30ஏ கிடைச்சிடும். ஸோ அதனால நம்ம அது வந்து போகக்கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 30, 75 இதுக்கு வந்து 15 கிடைக்கும். 30, 90க்கு வந்து கிடைக்காது உங்களுக்கு. 30ஏ கிடைச்சிடும். 30, 90க்கு வந்து 15 ஹெச்சிஎஃப் கிடைக்காது. ஸோ இதுல வந்து 2 பேர் கிடைக்கும். அந்த மாதிரி 45, 45க்கு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் கிடைக்கும்? 45, 60 கிடைக்கும். 45, 75 கிடைக்கும். இந்த மாதிரி 2 பேர் கிடைக்கும். 45, 90 கிடைக்காது. ஏன்னா ஒரு 45, 45 2 45 பாத்தீங்கன்னா 90 வந்துடும். அப்போ 45 ஆயிடும் ஹெச்சிஎஃப். ஸோ இந்த மாதிரி போடணும். இப்போ 60க்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் கிடைக்கும். 60, 75. ஸோ இங்க ஒரு பேர் மட்டும்தான் கிடைக்கும். 90க்குன்னு பாத்தீங்கன்னா 75, 90. 75 அடுத்து 75 பாத்தீங்கன்னா 75, 90 இந்த பேர் தான் வந்து கிடைக்கும். 90க்கு பாத்தீங்கன்னா 90, 75ன்னு இருக்கும். நம்ம ரிப்பீட் எழுதக்கூடாது இல்லையா? ஸோ இப்படி டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கும்? 11 பேர் வந்திருக்கும். ஓகேவா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வரலைன்னா நம்ம அந்த குரூப்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. ஓகே தானே? இந்த சம் கிளியர் தானே? லேட்டா வந்தவங்க வந்து அட் த எண்ட் ஆஃப் த செஷன் யாராவது சொல்லிடுங்கப்பா இந்த சம் மட்டும். இப்போ இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்ல யாராவது நியூவா இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றது நியூ அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எனிபடி? யாராவது இருக்கீங்களா? இல்ல இல்லையா? அப்ப அந்த டெலகிராம் குரூப், நம்ம டெலகிராம் குரூப்ல இந்த சம் போட்டுக்கலாம். ஓகேவா? இது சொல்லுங்க, வெளிநாடு வாழ் இந்திய மக்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைச்ச வருஷம். வெளிநாடு வாழ் இந்தியருக்கு
வாக்குரிமை அளித்த வருடம். 2010. இப்போ நேத்து நடந்த எக்ஸாம் யாராவது பாத்தீங்களா? சிடிஎஸ் எக்ஸாம் நேத்து நடந்தது இல்லையா? அதோட ஜிஎஸ் நம்ம பார்க்கலாம். யாராவது பார்த்துருக்கீங்களா? பாத்தீங்களா? ஸோ அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன். அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்தியன் பீனல் கோட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இதெல்லாமே வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, காலவரிசைப்படுத்த சொல்லியிருந்தாங்க, ஆர்டர் படுத்த சொன்னாங்க. சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்கும் வருஷம் சொல்லுங்க. இந்தியன் பீனல் கோட் எப்போ வந்துச்சு? இந்தியன் பீனல் கோட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 மேம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஓகே. அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் 2002 மேம். இது இந்த 2002 மட்டும் போட்டாவே கடைசி இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், இந்த ஒண்ணு தெரிஞ்சாவே நம்ம போட்டுக்க முடியும். இந்தியன் பீனல் கோட் எந்த வருஷம்? பிரிட்டிஷ் இருக்கும் போதே வந்துருச்சு, 1860. ஸோ இந்தியன் பீனல் கோடு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங். மணி லாண்ட்ரிங்னா ஒன்றும் கிடையாது, இந்த டாக்ஸ் ஏவியேட் பண்றது, கொள்ளை இந்த மாதிரி டெரரிசம் அட்டாக்கு, ட்ரக் வந்து டிராஃபிக்கிங் பண்றது, இது மூலமா அதாவது இல்லீகலா நமக்கு கிடைச்ச பணத்தை வந்து லீகலா மாத்துறது, அதுதான் வந்து மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த மணி லாண்ட்ரிங் 2002 வந்து ஆக்ட் எப்ப என்போர்ஸ் ஆச்சு, எப்ப வந்து இந்தியாவுல வந்து நடைமுறைக்கு வந்துச்சு இந்த மணி லாண்ட்ரிங்? 2005ல தான் வந்துச்சு. நம்ம இந்த ஆர்டிஐ படிக்கும்போது இப்ப அந்த வருஷத்தோட நீங்க லிங்க் பண்ணி படிச்சுக்கணும், 2005 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மணி லாண்ட்ரிங் 2002 ஆக்ட், பட் எப்ப என்போர்ஸ் ஆச்சு அப்படின்னா 2005. இன்னொன்னும் கேட்டிருந்தாங்க, அது இதுவரை நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருஷம் பாத்தீங்களா? ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் ஐடி இன்கம் டேக்ஸ் ஆக்ட். தமிழ்ல நான் நோட் பண்ணாம விட்டேன்ப்பா. எப்பனா நம்ம தமிழ்நாட்டுல ஏஎஸ்ஐ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1961ல தான் வந்து இந்த ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் ஐடி ஆக்ட். இப்ப நான் சொன்ன இந்த நாளோட வருஷமும் ஒரு விஷயம், லாண்ட்ரிங் நடைமுறைப்படுத்தினது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்த, இது எல்லாமே யாராவது லைனா அப்படியே சொல்லிருங்க. சொல்லுங்க, ஞாபகம் இருக்க வரையில் சொல்லுங்க. ஐபிசி 1860 மேம். ஓகே. ப்ரொடெக்ஷன் ஆஃப் அந்த மணி லாண்ட்ரிங் 2002. ஆக்சுவலி PMMLA அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். ஓகே. ஓட்டிங் ரைட்ஸ் 2010 என்ஆர்ஐக்கு. என்ஆர்ஐக்கு வந்து 2010ல ஓட்டிங் ரைட்ஸ். ஓகே. ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் ஐடி ஆக்ட் வந்து 1961. பிஎஸ்ஐடி வந்து 1961. 1988 என்னது மேம் சொல்றீங்க? 1988 வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஓகே. ஊழல் தடுப்பு சட்டம், அது வந்து 1988. 1988 ஒரு வருஷம் இந்த ஓட்டிங் ரைட்ஸை வச்சு நம்ம படிப்போம். அமெண்ட்மெண்ட் 66. அது வந்து அதாவது 21 இயர்ஸ் வந்து 18 இயர்ஸ் எஸ் லோவரிங் பண்ணாங்களா? அது எப்போ என்போர்ஸ் ஆச்சு? 1989ல அது என்போர்ஸ் ஆச்சு. ஓகே. இப்போ நான் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அதோட பர்சனாலிட்டி யாருன்னு சொல்லுங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தைமூரோட தலைநகரம் சாமர்கண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சாமர்கண்ட் வந்து 2 டைம் கேப்சர் பண்ணவரு. அதே மாதிரி 1504ல இந்த வருஷம் சொன்னாவே உங்களுக்கு இந்த மொகல் தான் ஞாபகம் வரணும். காபூல கேப்சர் பண்ணி காபூல கேப்சர் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க? 15-20 வரைக்கும் இருந்தாரு. 30 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? காபூலோட அரசரா இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பானிபட் என்ன வருஷம், யாருக்கு இடையில? சோ இந்த பர்சனாலிட்டி யாருன்னா பாபர் தான். 1526ல லோடிக்கும் பாபர். என்ன லோடி? இப்ராஹிம் லோடி வெர்சஸ் பாபர். ஹூ won it? பாபர். பாபர் தான் வின் பண்ணிருப்பாங்க. ஓகே. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வருஷம் சொல்லுங்க. 1988. இப்போ
இப்போ ஒரு கிளர்ச்சி கொடுத்து அத என்னென்ன வருஷங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. வருஷம் கேட்டிருந்தாங்க, அதோட பிளேசஸ் கேட்டிருந்தாங்க. காசி ரெபல்லியன், கோல் கிளர்ச்சி நமக்கு தெரிஞ்சதை வச்சாவே அது மேட்ச் கரெக்டா பண்ண முடிஞ்சுச்சு. கோல் கிளர்ச்சி நான் எப்படி கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க இதை காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறேன். சொல்லுங்க. கோண்டு கிளர்ச்சி, சாந்தால் கிளர்ச்சி. ஏதோ ஒண்ணுக்கு வருஷம் தெரியும், 10th புக்ல இருக்கிறது தானே. கோல் வந்து 1831 to 32. கோல் வந்து 1830 to 31. ஓகே. இந்த சாந்தால் 1855. சாந்தால் வந்து 1855. ஓகே. அடுத்தது எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இந்த காசி கிளர்ச்சி இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் 1829. கோண்டு கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 1846. ஸோ இந்த ஆர்டரே வந்து கரெக்ட். இந்த 11th புக்லயும் இல்ல நம்ம ஆக்சுவலா இது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகே. காந்தி எந்த எந்த ஒரு விஷயத்துக்காக போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொன்னாங்க? கிரிப்ஸ் மிஷன் கிரிப்ஸ் மிஷன். கிரிப்ஸ் மிஷன் வந்த வருஷம் 1942. 8th August 1942. 8th August. 1942 மார்ச் 22 எதுக்கு படிப்போம்? அப்பதான் பிரிட்டிஷ் வந்தது இங்க. பிரிட்டிஷ் அரசு இங்கதான் இங்க அனுப்புன அது வந்து சேர்ந்த டேட் வந்து இது வந்து 10th புக்ல இருக்கு. இது ஒரு எக்ஸாம்லயும் கேட்டிருந்தாங்க. அருணா ஆசப் அலி எதுக்காக நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? அருணா ஆசப் அலி. Quit India movement. Quit India movement. குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இவங்களா சோசியலிச தலைவர்கள். அது நம்ம வந்து படிக்கலாம். ஓகேவா? அதாவது சொல்லுங்க சொல்லுங்க. அண்டர்கிரவுண்ட் ரேடியோ. அது வந்து உஷா மேத்தா இல்லையா? உஷா மேத்தா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1942 வரையிலுமே அது வந்து செயல்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு. நாவல் ஃபீச்சர் அப்படின்னு டிபிஎஸ்பி யார் சொன்னது? டிபிஎஸ்பி வந்து நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொன்னது அம்பேத்கர். இதே கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்னது கான்சைன்ஸ் ஆஃப் இது வந்து அடிக்கடி கேட்டே இருக்காங்க. கிரான்வில் ஆஸ்டின் அவர் தான் வந்து இது சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 36 deals with article 36. Definition of state. Definition. இந்த டெஃபினிஷன் மாதிரி தான் ஆர்டிகல் 12 ஆல்சோ கவர்மெண்டோட டெஃபினிஷனை சொல்லுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது கரெக்டா? Yes ma'am. Correct. டிபிஎஸ்பி இதுவரையில எத்தனை டைம் அமெண்ட் பண்ணிருக்காங்க? எப்பவுமே நம்ம பிரியாம்பிள் வந்து படிப்போம் only one time 4 சொல்லிட்டு. times. இது எத்தனை டைம் 4 அமெண்ட் பண்ணிருக்காங்க? 4 times. 4 times. 42nd, 44, 42nd, 44, 96. 97, 86. 86. ஆர்டிகல் 45 சொல்லுங்க. Education. 6 to Childhood care, 14 years. Compulsory education by the state. ஓகே அது கரெக்டா? 46 ஆர்டிகல் 46. Interest of SC STs. ஓகே. ஐஆர்டிபி வருஷம் சொல்லுங்க. 1975. 1978 தானே? 8. So yes ma'am 8. என்சிபிசியோட வருஷம் சொல்லுங்க. ஐஆர்டிபினா ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 1978 மேம். அதான் 1978. தமிழ் என்னன்னு சொல்லுங்க யாராவது? ஐஆர்டிபினா ஊரக வளர்ச்சித்துறை. கிராம வளர்ச்சி. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஆர்டிகல் 43 பா. Cottage industries. ப்ரோமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அப்ப இது எந்த பிலாசபில வரும்? Gandhian principle. காந்தியன் பிரின்சிபல்ல வரும். ஆர்டிகல் 329 Election. பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை எலெக்ஷன் தான். கோர்ட் வந்து எலக்ட்ரல் மேட்டர்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது அப்படிங்கறது தான் வந்து சொல்றாங்க. ஆர்டிகல் 312
All India service. All India Radhika All services. India service. Yes. 316. State Appointment and term of UPSC and TNPSC chairpersons அதெல்லாம். ஸோ அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 320. 320 தான் யாரோட ஃபங்க்ஷன்? யூபிஎஸ்சி இந்த செக்டர் இவங்களோட சைடில் இருக்கிறது. ஓகேவா? இதே வந்து இவங்களை வந்து மற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தோம். இவங்க வந்து வேற ஏதாவது ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாமா? இந்த யூபிஎஸ்சி சேர்மேனோ இல்ல வந்துட்டு மெம்பர்ஸா இருக்கிறவங்களோ இல்ல டிஎன்பிஎஸ்சி சேர்மேனோ இல்ல மெம்பர்ஸா இருக்கிறவங்களோ மறுபடியும் வேற ஏதாவது ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியுமா? பண்ணலாமா? இதுவரை சிஏஜி அந்த சர்வீஸ் அந்த முடிச்ச மாதிரி பிறகு கேக்குறீங்களா மேம்? அது ஆக்சுவலா கவர்மெண்டோட அப்படி பண்ண முடியாது. மெம்பர்ஸ் வந்து வேற எந்த வேலையிலயுமே ஈடுபடக்கூடாது. அப்படி இப்ப வேற ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படிலாம் நம்ம கொஸ்டின் செட் பண்றாங்க இல்ல ஏதோ இங்கதான் பிரிண்ட் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஆதாயம் தரக்கூடிய எந்த வேலையிலையுமே ஆஃப்டர் அவருங்க வந்து பார் பண்ணிட்டாங்களோ இல்ல அவங்களோட பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பண்ணக்கூடாது. அப்படி சொல்ற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 319. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இப்ப நம்ம என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்திருக்கோம்? 312 ஆல் இந்தியா சர்வீஸ் பத்தி பார்த்திருக்கோம். 316 இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. 316 அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம். அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம்க்கு அப்புறமே அடுத்த ஆர்டிக்கலே பார்த்தீங்கன்னா ரிமூவல் அண்ட் சஸ்பெண்ட் பண்றது. ஸோ இது வந்து 317 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 319 வந்து வேற எதுக்குமே வேற ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிடையாது. 320 என்ன பார்த்தோம்? functions. ஃபங்க்ஷன்ஸ் எப்பவுமே. சரி, இதெல்லாம் என்ன பார்ட்ல வரும்? 17, 17ஆ? அப்ப லாங்குவேஜ் 18. 14 மேம் இது. Oh, 14. Sorry, ma'am. 14. ஓகே, Sorry. நோ ப்ராப்ளம். எக்ஸாம்ல தப்பு பண்ணக்கூடாது. 14 என்னென்ன ஆர்டிக்கல் கவர் ஆகும்? 308 இருந்து 308 இருந்து 323 மேம். 323 மேம். 324 எலெக்ஷன் வரும். அதுக்கு அடுத்தது 15ன்னு சொல்லும் போது எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த 323 எப்பவுமே லாஸ்டா ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சுன்னா அதுதான் என்னவா இருக்கும்? ரிப்போர்ட் சப்மிட் பண்றதா இருக்கும். ஸோ 323 எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்றது தான். ஓகேவா? இந்த 308ல இருந்து 324 இருக்கக்கூடிய 314 ஆர்டிக்கலை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அதனால ஏதோ ஒரு விஷயம் கேட்டு ஆப்ஷன்ல 314 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன்ல 314 ரிப்பீல் பண்ண ஒரு ஆர்டிக்கல். ஸோ அதை நம்ம ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி எலெக்ஷன் விஷயமா ஏதோ ஒன்று கேட்டு 329A கேட்டாலும் அது ரிப்பீல் பண்ண ஆர்டிக்கல். ஸோ இதுவும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி பார்ட்ல என்ன பார்ட் ஆப்ஷன்ல பார்ட் என்ன பார்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எலிமினேட் பண்ணிடலாம். 7 மேம். பார்ட் 7. பார்ட் 7 எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா ரிப்பீல் பண்ணிருக்காங்க? 7th amendment. 7th அமெண்ட்மெண்ட். இதே வந்து 151 இது யாரோட ரிப்போர்ட்டை பத்தி இதுல சொல்றாங்க? சிஏஜியோட ரிப்போர்ட் பத்தி சொல்றாங்க. ஓகே. எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு டேர்ம்? எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கெல்லாம் டேர்ம் 5 years. கமிஷனா இருக்கட்டும். நோ, எலெக்ஷன் கமிஷனுக்கு 5 Three இயர்ஸ். 3 years மேம். 3 years மேம். 3 years. அப்ப அது லோக்பால் அதுக்கெல்லாம் தான் 3 இயர்ஸ். இதுக்கு என்ன? 4 years. நோ, எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 years ஆர் 65 years of age. எது வந்து முன்னதோ அதுதான். அதே மாதிரி யூபிஎஸ்சி இப்ப நம்ம யூபிஎஸ்சி இதுக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஆர்டிகல்ஸ், இவங்களுக்கு என்ன எவ்வளவு வருஷம்? UPSC எல்லாம் சேம் தான். 65 years. பேருக்கும் சேமே தான். 65 years. யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, இசி சேம். மேம் ஸ்டேட்டுக்கு 62 years. 62 மேம். UPSC க்கு தான் 65. அதாவது இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இயர்ஸ் காமன். 6 years. இயர்ஸ் 6 years. யூபிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா வயசு வந்து 65. எஸ்பிஎஸ்சிக்கு வந்து எவ்வளவு?
62 years. 65. 6 years 62. 62. இதே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளோ? 665. 665. இதே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு 662 மேம். 2 இதான் இயர்ஸ் ma'am. தான் எலிஜிபிள். ஓகே 2 இயர்ஸ். இவங்க மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், இவங்களுக்கு அதெல்லாம் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இப்போ யூபிஎஸ்சி அண்ட் எஸ்பிஎஸ்சி இதோட சேர்பர்சனை எல்லாம் பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட்டும் பண்றாரு, பிரசிடென்ட் தான் ரிமூவும் பண்றாரு No, ma'am. அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? PSC வந்து கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் ரிமூவ் ரிமூவ் பண்றதா பண்ணுவாங்க. பிரசிடென்ட். ஸோ நம்ம ஸ்டேட் லெவல் யூபிஎஸ்சிங் போது கரெக்ட். யூபிஎஸ்சிக்கு மட்டும்தான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க, அவர் தான் ரிமூவ் பண்றாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. எஸ்சின்னு பார்க்கும்போது அப்பாயிண்ட் வந்து கவர்னர் பண்றாரு, ரிமூவல் யார் தான் பண்ண முடியும்? பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் எப்படிதான்? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அப்பாயின்மெண்ட் வந்து கவர்னர் பண்ணலாம், ஆனா ரிமூவல் யார் தான் பண்ணணும்? பிரசிடென்ட் தான் பண்ணணும். சிவிசியோட டென்யூர் சொல்லுங்க. 3 on CVC. சிவிசி ஏஜ் 65 ஏஜ், 4 years மேம். இயர் வந்து 4 இயர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு இடத்துல எழுதி வச்சு பார்த்துக்கணும். இந்த செலக்ஷன் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க? சிவிசியோட செலக்ஷன் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர், ஹோம் Prime மினிஸ்டர், Minister. லோக்சபா ஆப்போசிஷன் லீடர். எஸ், இந்த 3 பேர் சேர்ந்த கமிட்டி தான் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர் ஆஃப் லோக்சபா, அதுக்கப்புறம் யூனியன் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. மணி லாண்டரிங் ஆக்ட் சொல்லுங்க, எப்போ வந்தது? 2002. 2002. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா இயர் 89 மேம். 1989. SGRY எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2001ல வந்த ஸ்கீம். சொர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா. கொஸ்டின் வந்து ஐஆர்டிபி, இப்ப நம்ம சொன்ன ஸ்வர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா, அதுக்கப்புறம் JRY ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, MG நெரிகா, இது எல்லாத்தையுமே காலவரிசைப்படுத்தணும். இதுதான் கொஸ்டின். சொல்லுங்க, இது ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வரும், தேர்ட் வரும்? IRDP 78. IRDP 78. அடுத்து ஜவஹர் ரோஜர் யோஜனா வருஷம் 89. 89. அதுக்கப்புறம் அடுத்தது SGRY 2001. MG நெரிகா 2005. 5 6 ஆக்ட் வந்தது 5, நமக்கு என்ஃபோர்ஸ் ஆனது 2006. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் என்ஃபோர்ஸ் ஆன வருஷம் 2005னு. எதுக்கு பார்த்திருக்கோம்? மணி லாண்டரிங். அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம், என்ஃபோர்ஸ் ஆனது 1989, ஆனா வந்தது 1988 ஆக்ட் வந்ததுன்னு பார்த்தோம். 61st amendment. 61st amendment, அதாவது 21 ஏஜ் வந்து 18 லோவர் பண்ணதுக்கு. ஓகே, ஷெட்யூல் 10ஓட 1985ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும். என்ன படிப்போம்? 52nd amendment. 52nd amendment ஆக்ட் எதை சொல்லுது? Anti defection. ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தி சொல்லுது. ஓகே, ஆர்டிகல் 48. ப்ரொமோஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, ப்ரொடெக்ட் மானுமெண்ட். நம்ம அரசு சின்னங்களை எல்லாம் காப்பாத்தணும் இல்லைங்களா? அது என்ன ஆர்டிகல் கீழே வரும்? 49. ஆர்டிகல் 49. சிஆர்பிசி ஆக்ட் சொல்லுங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 1973. 1973 தான் சிஆர்பிசி. யார் இறந்தது அந்த டைம்ல? 94 வயதுல பெரியார் எஸ், பெரியார். உண்மை என்ன வருஷம் வந்திருக்கும்? உண்மை 4 இது யாரோடது? 1970 பெரியார். பெரியார். இவரோட இங்கிலீஷ் மேகசின் பேரு
Revolt, ma'am. வருஷம் 28. 1928. 1928. புரட்சி என்ன வருஷம்? 33. ம் ஓகே. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். செண்பகம் துரைராஜன் வழக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் டிபிஎஸ்பியை விட உயர்ந்தது. உயர்ந்ததுன்னா அதுதான் ப்ரிவைல் ஆகும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரிவைல்ஸ் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, ma'am. இது கரெக்டா? இல்ல Yes, ma'am. கரெக்டா. ஓகே, இது கரெக்ட் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் Yes, தான் ma'am. வந்து ப்ரிவலண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுலன்னா செண்பகம் ஈக்குவல் தான் பட் எது ஃபர்ஸ்ட்னு கேட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரிவைல்ஸ் வந்து எஃப்ஆர் தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சாக்ரோசென்ட்னு சொல்லியிருப்பாங்க, அது ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாக்ரோசென்ட். மினர்வாவா கோலக்நாத்தா? மினர்வா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி சேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 31C வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டுக்குமே ஒரு ஹார்மோனி ரிலேஷன் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும். அது வந்து அது ரெண்டுமே பேலன்சிங் வீல், ஒரு சக்கர மாதிரி, கான்ஸ்டிடியூஷனோட சக்கர மாதிரி ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு மினர்வா மில்ல சொல்லியிருப்பாங்க. மினர்வா மில் கேஸ் வருஷம் சொல்லுங்க. 1980. செண்பகம் துரைராஜன் நமக்கு தெரியும் 51ல. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டோம்ப்பா? கோலக்நாத் புனிதமானது. எது வந்து சாக்ரோசாங்க்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். சோ அதுதான். ஓகே, அது வந்து கோலக்நாத் பிரதர்ஸ் கேஸ், பஞ்சாப் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் சொல்லிருங்க. 67. இது வந்து எப்படி கேட்கலாம்னா, அதாவது ரிவர்ஸ் ஆஃப் செண்பகம் துரைராஜன் வழக்கு. செண்பகம் துரைராஜன் வழக்கு அப்படியே ரிவர்ஸா ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க கோலக்நாத் கேஸ்ல. என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாரி, அமெண்ட் பண்ண முடியாது. அதாவது இப்ப டிபிஎஸ்பில ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப டிபிஎஸ்பிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக போய் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்லிமெண்ட் நினைச்சா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா நீங்க வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதா செண்பகம் துரைராஜன் வழக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரெண்டுக்குமே கான்ட்ரவர்சி, ரெண்டுமே வந்து அப்படியே ரிவர்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த இதுதான் கேட்பாங்க. ஒன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி ஈக்குவல்னு சொன்னது எது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சாக்ரோசாங்க்ட்னு சொன்னது எது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து டிபிஎஸ்பியை விட ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொன்ன வழக்கு என்ன, இந்த 3 தான் கேட்பாங்க. இந்த 3 நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால இதை நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எந்த ஆக்ட், எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஆர்டிகல் 31 டெலீட் பண்ணாங்க? 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இதே அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் ரிலேட்டடா ஒரு பாயிண்ட் படிப்போம். ரீகன்சிடரேஷன்ல இருந்து வந்தா கண்டிப்பா அசென்ட் பண்ணனும். அதாவது சிஓஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அந்த கருத்துக்கு வந்து பிரசிடென்ட் ஒத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு 42ல சொல்லிடுவாங்க. இல்ல ஒரு டைம் ரீகன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்லிமெண்ட் கேன் பி அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. பார்லிமெண்ட் வந்து, அதாவது இப்ப என்னன்னா கோலக்நாத் கேஸ்ல என்ன சொன்னாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க அமெண்ட் பண்ணக்கூடாது, டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ங்கறக்கோசரம் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அடுத்த வருஷமே, இது வந்து 1967 வந்திருக்குமா இந்த கோலக்நாத் வழக்கு. 1974ல 24வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் போட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ண முடியும், பார்லிமெண்ட் கேன் பி அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா? யாரு சவுண்ட் ரொம்ப இதா இருக்குப்பா? மியூட் பண்ணுங்க ஆன்சர் சொல்லும்போது மட்டும். ஓகே மேம். அப்புறம் இந்த நேத்து நடந்த எக்ஸாம்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு क्वेश्चन கேட்டாங்க. இதுவரை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இதோட சோர்ஸ் கூட நமக்கு தெரியாது. ஒரு நூல் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. அப்கமிங் எக்ஸாம்ல இது மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. சோ வேற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிற ஒரு புக் இருக்காமா, நூல். அது யாரு எழுதுனது அப்படின்னா பாரதா அப்படிங்கிறவரு.
எழுதியிருக்காங்களாம். அடுத்தது சங்கீத மகரந்தா. இந்த மாதிரி ஏதோ ஒன்று டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க சுற்றி விட்டு. பட் அதுவே ரிப்பீட் ஆச்சுன்னா நமக்கு லாஸ்ட்டாக ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம், அப்படியே ரிப்பீட் ஆகி ஒரு கொஸ்டின் அப்படியே எடுத்து வச்சாங்க மேட்ச்ல. ஸோ அதனால நம்ம இது படிச்சுக்கலாம். பார்சவ தேவா பாத்தீங்களா? யாராவது நேத்து ஜிஎஸ் பேப்பர், ஜெனரல் தமிழ் பேப்பர் பாத்தீங்களா? இல்ல மேம், இனிமேட் தான் மேம் பார்க்கணும். பாருங்க. அஃபிஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் கூட பாருங்க. ஆனா நமக்கு தெரியும்ல இது கன்ஃபார்மா இதுதான் ஆன்சர்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம சும்மா அப்படியே பார்த்து வச்சுக்கலாம். சங்கீத சமய சாரா அப்படின்னு ஒரு நூல், அது வந்து நாரதா அப்படிங்கிற. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, டெலீட் பண்ணிடுறேன். இல்லைன்னா சாமவேதா. அடுத்தது சாமவேதா அப்படிங்கிறது வியாசர். வியாசர்னா யார் ஞாபகம், எதுக்கு ஞாபகம் வரும்? ஒரு பேர் தான் மேம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. மகாபாரதம் தானே? ராமாயணமா மகாபாரதமா? வியாசர் சொல்லுங்க. தெரியல மேம். தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஓகே, இது அடுத்தது இந்த கொஸ்டின். இது டிஃபரெண்டான ஒரு பாஸ் கேட்டிருந்தாங்க. எங்க இருக்கும்? தெப்சா. தமிழ்ல வந்து தெப்சா கணவாய். இது வந்து பாத்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் இடையில இருக்குது. அது எந்த ஸ்டேட்ல இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. பிட்வீன் குல்லு அண்ட் ஸ்பித்தி அண்ட் குல்லு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குதாமா இந்த தெப்சா அப்படிங்கிற கணவாய். இது எந்த ஊர்ல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சும்மா ஏதோ ஒன்று சொல்லுங்க. நம்ம ஜோசிலா நத்துல்லாலாம் படிச்சிருப்போம்ல, அதுல ஒரு 4 ஸ்டேட் படிச்சிருப்போம்ல, அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேட்ல தான் இருக்கு இந்த தெப்சா கணவாய். சும்மா சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு. இல்ல மேகாலயா. இல்ல. ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ். தெப்சா ஹெச்பி ஹிமாச்சல பிரதேஷ். அதுதான். ஓகே, ட்ரைசம் சொல்லுங்க. வருஷம் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். 79. NREP நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2010. இதோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? கிராம் சதக் யோஜனா. சதக்னாவே ரோடு. ஓகே. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2023-24 எக்கனாமிக் சர்வே கேட்டிருந்தாங்க. 2023-24 எக்கனாமிக் சர்வே படி இந்தியாவோட பொசிஷன் என்ன? அதுவும் எதுல கேட்டிருந்தாங்க? எதுல பொசிஷனா? மைக்ரோ பினான்ஸ் செக்டார்ல எத்தனாவது பொசிஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேர்ல்ட் லெவல்ல மைக்ரோ பினான்ஸ்னா நம்ம குறு நிதிகள்லாம் கடன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த செஷன்ல நம்ம எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ 2வது பெரிய நாடா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாடு யாரு? ஃபர்ஸ்ட் நாடு வந்து பங்களாதேஷ் தான். அது நமக்கு தேவையில்லை, அது நோட் பண்ணிக்கோங்க. 23-24ல. ஸோ இப்போ மெயின்ஸ்ல ஏதாவது நம்ம எக்கனாமிக்கல் ரிலேட்டடா நமக்கு கேட்டாங்கன்னாவோ, இல்ல எம்எஸ்எம்இ கேட்டாங்க, என்டர்பிரினர்ஷிப் படி கேட்டா அழகா இதை ஒரு பாக்ஸ் நம்ம போடலாம் தாராளமா. ஓகே. அடுத்தது 2024ல எந்த ஸ்டேட் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட் வித் ஜிடிபில எந்த ஸ்டேட் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு வருது 2024 படி? தமிழ்நாடு. எவ்வளோ பெர்சன்டேஜ் மேம்? இப்ப 11 பாயிண்ட்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல மேம்? இப்ப 11 பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன மேம் வித்தியாசம்? இப்ப 11 பாயிண்ட் 9 பாயிண்டா மேம்? நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஜிடிபி மாறிக்கிட்டே இருக்கும்ல. இப்ப எவ்வளவு ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம். சோ அதனால ஒவ்வொரு எக்கானமிக் ஃபாரம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க டேட்டாவை. அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அது சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு ஆப்ஷன்ல 9 பாயிண்ட் இருந்தா 9 பாயிண்ட் அடிங்க, 11 பாயிண்ட் இருந்தா 11 பாயிண்ட் அடிங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த தென்னிந்திய புரட்சி படிப்பீங்களா? சவுத் ரிபல்லியன் என்ன வருஷம்? 1801. இது வெங்கடேஷன் இப்ப ஒரு கொஸ்டின் பார்த்தா அது வெங்கடேஷன் சார் புக்ல இருக்கா நம்ம செக் பண்ணணும். இல்ல மேம், பாத்துட்டேன் மேம். பாத்துட்டீங்களா? ஆமா பாத்தீங்களா? இல்ல மேம். அது என்னன்னா 1857 ரிவால்ட்டோட ஒரு பேர் இந்த பேர் வருதே தவிர்த்து 1801. ஆமா 1857ல இவரோட பேர் வருது. வந்து இவர் வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணக்கூடிய ஒரு சுபேதார் அந்த மாதிரி விஷயத்துல இது வருது. ஒருவேளை கொஸ்டினை மாத்தி கொடுத்துட்டாங்களா என்ன தெரியல. பட் இந்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நீங்க பாருங்க, நீங்க
புக்ல இல்ல மேம். புக்ல இல்ல. ஓகே. இல்ல அதனால இல்ல நான் sure. ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு ஃபுல்லுமே. அதனால செக் பண்ணணும்னு நினைச்சேன். ஒருவேளை நீங்க இப்ப படிக்கிறீங்க, நீங்க செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்கலான்னு தான் நோட் பண்ணி வச்சேன். முகமது ஹசம் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இந்த தென்னிந்திய புரட்சி இருக்குல்ல, சவுத் இந்தியன் ரிபெலியன். அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தலைவர்கள், புரட்சி தலைவர்கள் எழுதின கடிதங்கள், அதுல ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டோட பிளான் கொடுத்திருப்பாங்க மேம். ஆமா. அந்த கடிதத்தை எல்லாம் அழிச்சிட்டு, இவரே இவரோட கழுத்த நெரிச்சு, குரல் வலிய நெரிச்சு இறந்துட்டாங்க. சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் குடுச்சு. கூற்று காரணம்ல. எஸ் கூற்றும் கரெக்ட், காரணமும் கரெக்ட்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா, எப்போ வருஷம்னா 1800 ஜூன் மந்த். ஜூன் 8ஆம் தேதின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. சோ இந்த நேம் வந்து ரொம்ப பெக்யூலியரா இருந்துச்சு. அதனால இதை எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? அதனால இது நாங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருக்குறள்ல இதுவரையில் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் அப்படின்னா நம்ம உடனே நமக்கு திருவள்ளுவ மாலை வரும் இல்லையா? ஆமா. அதுல எத்தனை புலவர்கள், எவ்வளவு பாடல்கள்? எத்தனை புலவர்கள், எவ்வளவு பாடல்கள்? பழைய யூனிட் 8ல படிச்சிருக்கணுமே. 55 ம் 55, 53 அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ டிஃப்ரெண்டா என்னென்னமோ பேர் கொடுத்துட்டு அது ஆன்சர் என்னன்னா குமரேச வெண்பா. ஸோ சும்மா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. குமரேச வெண்பா திருக்குறளோட சிறப்பை கூறக்கூடிய நூல். அந்த 4 ஆப்ஷனுமே நம்ம கேள்விப்படாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெக்யூலியரான ஒரு கொஸ்டின். ஞாபகம் வச்சு குமரேச வெண்பான்றது நூல் பேரா மேம்? ஆமா, நூல் பேர் தான். அது எப்படி கொஸ்டின்னா திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல். நான் மத்த 4 ஆப்ஷனும் கவனிக்கல, பார்த்தேன், நோட் பண்ணல. இது ஞாபகம் இருக்கறனால இந்த கொஸ்டின் சொன்னேன். குமரேச வெண்பா. வெண்பா எத்தனை வகைப்படும் சொல்லுங்க? சம்டைம் 6ன்னு கொடுத்துருக்கு பழைய புக்ல எல்லாம். ஸோ ஏதோ அது மாதிரி போட்டுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது காலவரிசைப்படி ஃபர்ஸ்ட் வருமா? எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது காலவரிசைப்படி ஃபர்ஸ்ட் வருமா? எலெக்ஷன் இதுக்கு என்ன டேட்டு? 24th January. எதுக்கு 26 எலெக்ஷன் 25 மேம் ஜான் 20 சுப்ரீம் கோர்ட் Jan 28. ரெண்டுமே என்ன வருஷம் தான் வரும்? 1950. 1950 வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் சிஜே ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? ஹரிலால் ஜே கனியா. சோ இதுவும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ஈஸி தான். ஓகே. இப்போ இதெல்லாம் ஒரு மேட்சா கேட்டிருந்தாங்க. மும்முடி சோழன் யாரு? கடாரம் கொண்டான் யாரு? அந்த மாதிரி சொல்லுங்க. மும்மடி சோழன் யாரு? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். இது ரொம்ப ஈஸி. கடாரம் கொண்டான் இப்ப கூட நம்ம ஒரு 3 days 2 days லாஸ்ட் வீக்ல இந்த கொஸ்டின் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ராஜேந்திர சோழன். அதே மாதிரி சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்கம் தவிர்த்த சோழனிடம் கர்வம் தவிர்க்க சொல். எந்த படத்துல இந்த டயலாக் வரும் சொல்லுங்க பாப்போம். சுங்கம் தவிர்த்த சோழன் வந்து குலோத்துங்கன். குலோத்துங்கன் 1 ஆக்சுவலா. ஓகே. இவர்தான் வந்து சாளுக்கியருக்கும் சோழர்களுக்குமான அந்த தலைமுறையில வந்த ஃபர்ஸ்ட் அரசர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்ற. கரெக்டா? கரெக்ட். பொன்வேய்ந்த பெருமான். பொன்வேய்ந்த பெருமான். ஏன் அவரை பொன்வேய்ந்த பெருமாள்னு சொல்றோம்? சிதம்பரம் கோயிலுக்கு. சிதம்பரம் கோயிலுக்கு வந்து கூரை வேஞ்சிருப்பாரு, பொன்னால் ஆன கூரை. சோ எல்லாமே ஒன் தான். புறந்தக சோழன் 1. ஓகே. எங்க சொல்லுங்க. கடாரம் கொண்டான் யாரு? ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் 1. சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்க சோழன் 1. குலோத்துங்கன் 1. பொன்வேய்ந்த பெருமான் பராந்தகன் 1. பராந்தகன் 1. ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ராங். ஏன்னா வந்து சில எக்ஸெப்ஷன் இருக்கு. இது வந்து காலவரிசைப்படுத்துங்க. ஃபேக்டரிஸ் ஆக்ட், அதாவது என்னது தமிழ்ல சொல்லுங்க. தொழிற்சாலைகள் சட்டம் 1948. சுரங்க சட்டம் 52. அதுக்கப்புறம் வந்து பிளான்டேஷன் லேபர் ஆக்ட்னா என்ன தமிழ்ல? தோட்ட தொழிலாளர்கள். பிளான்டேஷன் லேபர் ஆக்ட். அதுக்கப்புறம் சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1, 2. எனக்கு நம்பர் சொல்லுங்க பாப்போம் காலவரிசைப்படி.
Factories Act 1948, ma'am. ஆ Mines Act Mines Act 1952. ஓகே Plantation Act 1951. Child Labor Regulation Act 1986. ம் அப்போ 2431 இது கேட்டிருந்தாங்க. பிடி சிகரெட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1966. 1966. அப்ரண்டிஸ் ஆக்ட் அப்ரண்டிஸ் ஆக்ட் 1970s. இல்ல அது 1961 தான் அது 61 அது. மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1951. 1951. ஆர்டிகல் 28 Ma'am, Apprentice Act. அப்ரண்டிஸ் ஆக்ட் Yes. 1961. ஏற்கனவே நம்ம இந்த செஷன்ல 1961 படிச்சோம். என்ன படிச்சோம்? Dowry prohibition. Dowry Prohibition. The prosecution of அப்புறம் வந்து prosecution IT section Act of Income Tax Act. ஓகே நீங்க எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நான் அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்கறதுனால எனக்கு மெசேஜ் பார்க்க முடியலப்பா. ஓகே ஆன்சர் அப்படியே சொல்லுங்க. உங்க என்விரான்மெண்ட் ரொம்ப நாய்ஸியா இருந்தாலும் நீங்க ஆன்சர் மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்டிகல் 28 என்ன கொஸ்டின் கேட்டா? 28 தான் மேம் கேட்டேன். அது முடிச்சுட்டேன். 1961க்கு என்ன கேட்டோம் கொஸ்டின்? அதுதானே இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சொன்னீங்க. சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் Prosecution section of ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். ஏஎஸ்ஐ வந்த வருஷம் சொல்லுங்க. 1961. 1961. இதே வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு வந்து 1861. விமென்ஸ் ரிலேட்டடா 1961 என்ன ஆக்ட் படிப்போம்? விமென்ஸ் Dowry ரிலேட்டடாப்பா? Dowry Dowry prohibition. ரபி இப்ப இந்தியா எதுல ரெண்டாவது பெரிய நாடு நம்ம படிச்சோம்? ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ்னு படிச்சோம்ப்பா. Microfinance. Micro. ஓகே சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்லைங்களா? அத வந்து எங்க இருந்து பாரோ பண்ணோம்? நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எங்க இருந்து பாரோ பண்ணோம்? British, ma'am. Britain. யூகே பிரிட்டன்ல இருந்து பாரோ பண்ணோம். 5 இயர் பிளான்ல நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணோம்? Russia. சிஇஎல்பி மாடல்னு சொல்லி எந்த 5 இயர் பிளான் சொல்றோம்? Fourth. ஃபோர்த் தான் சொல்வோம். இப்போ இந்த இது சிட்டிசன்ஷிப்ல வந்து என்னென்ன ஆர்டிக்கல்லாம் நமக்கு Jan 26, 1950 அப்பவே வந்து கமென்ஸ்மெண்ட் பண்ணோம்? யாராவது தமிழ் 5, சொல்லுங்க. 6, அப்பவே 8, வந்திருக்கும். 9. 5, 5, 6, 7, 6, 8, 7, 8. 9 வராது இல்லப்பா? 9 9 வராதுன்னு இருக்கும். நினைக்கிறேன். லெட்ஸ் செக். ஓகே எது வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த கண்ட்ரி? செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த கண்ட்ரி பொலிட்டிக்கல் கண்டினியூட்டிக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரையிலும் வைஸ் பிரசிடென்ட பத்தி சொல்லக்கூடியது? 63 to 70. 71. எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட பத்தி 66. 66. அசாம் அக்கார்டோட வருஷம் சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நான் இந்த 52nd அமெண்ட்மெண்ட் வந்தப்பதான் வரும். 1985. 1985. அதாவது இப்ப இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து அசாமுக்கு மட்டும் எக்ஸப்ஷனா இருக்கும். ஸோ நம்ம அந்த பாப்புலேஷன் அது மெயின்ஸ் லெவல்ல நம்ம படிக்கலாம். பாப்புலேஷன்ங்கிற டாபிக்ல நம்ம இது படிப்போம். அந்த அளவுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம பார்க்கலாம் லாஸ்ட். ஓகே என்பிஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. National Population Registry. என்ஆர்சி அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. National Registry of Citizens. நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் எத்தனை டைம் அமெண்ட் பண்ணிருக்காங்கப்பா? 9 times. 9 டைம்ஸ். வைஸ் பிரசிடென்ட்டோட ஓத் வந்து யாருக்கு முன்னாடி நடக்கும்? வைஸ் பிரசிடென்ட்டோட ஓத் ஆர்டிகலோட சொல்லிருங்க. 69 ஆர்டிகல். ஆர்டிகல் 69 பிரசிடென்ட் தானே மேம்? பிரசிடென்ட் தான். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். கான்ஸ்டியூஷன்ல எந்த ஸ்பெசிபிக் ப்ரொசீஜரும் இல்ல டு செலக்ட் அ பிரைம் மினிஸ்டர் டு அப்பாயிண்ட் சிஎம் அப்படின்னு சொல்றேன். இவங்க 2 பேரையும் பண்றதுக்கு எந்த விதமான இதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றேன். கான்ஸ்டியூஷன்ல எந்த ப்ரொவிஷனும் இல்ல.
Correct, ma'am. Representation of people. எஸ். பேனா மன்னன் என்று அழைக்கப்படுபவர். இதுவும் சமீபத்துல ஒரு கொஸ்டின் தான். புதுமை பித்தன். இல்ல. இவர் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இதழ் கூட நடத்தியிருப்பாங்க. வரதராஜலு நாயுடு. தமிழ்நாடு இதழ், அது வரதராஜலு நாயுடு வந்து சேலம் வரதராஜலு நாயுடு வந்து இதுல ஒர்க் பண்ண, ஆமா வரதராஜலு நாயுடு. இவர் இந்த பேனா மன்னர் வந்து இதுல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வாரா, இதுக்கான ஆன்சர் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். வாரா சீனிவாசன் இருக்காங்க இல்லையா, இவங்களோட சேர்ந்து மணிக்கொடிங்கிற இதழை தொடங்கினவர். அவர்தான் பேனா மன்னன். தினசரி அப்படிங்கிற நாளிதழ்ல கூட தொடங்கியிருப்பாங்க. தினசரி 1944 தினசரி அப்படிங்கிற நாளிதழ தொடங்கியிருப்பாங்க. காந்தி அப்படிங்கிற பேர்ல பை வீக்லி 2 டைம் வரக்கூடிய ஒரு மேகசீனை கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. பட் எல்லா தலைவர்களோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? யாருன்னா டி.எஸ். சொக்கலிங்கம். டி.எஸ். சொக்கலிங்கம். இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. நான் அந்த ஐஎன்எம் கொஸ்டின் எடுக்கிற மேம்கிட்ட கேட்கிறேன். இப்ப எழுதுறாங்க இல்லையா 2 ப்ரிலிம்ஸ், அந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, நெட்ல இவர் தினமணியோட எடிட்டர் ஆகும். தினமணி எடிட்டராகவும் கூட இருந்திருக்காருப்பா. தினசரி இருக்கு இல்லையா, தினசரி அப்படிங்கிற வந்து டெய்லிங்கிற மீனிங்ல தினசரிங்கிற நேம்லயே வந்து ஒரு மேகசின் வந்து தொடங்கியிருக்காரு. ஓகேவா? நீங்க டி.எஸ். சொக்கலிங்கம் அப்படின்னு அடிச்சாவே பேனா மன்னன்னு ஸ்டார்ட் பண்ணி அவர் நெல்லையில பிறந்திருக்காரு, திருநெல்வேலி. இப்ப தென்காசின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே வந்து நெல்லை தென்காசியில பிறந்திருக்காரு. இது எல்லா விஷயமே வரும். ஓகேவா? அவ்வளவுதான். ஆரோக்கியம் ஸ்கீம் என்ன வருஷம் வந்தது? ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் 2016. அதுக்கு பின்னாடிதான் கோவிட் தான். கோவிட் டைம்ல. கோவிட் ஆக்சுவலா பார்த்தா சித்தா மெடிசன்ல வரும் ஆரோக்கியம்ங்கிற ஸ்கீம். ஓகே. டிஎன்ஹெச்எஸ்பி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் வந்து எய்டு பண்ணிருப்பாங்க? டிஎன்ஹெச்எஸ்பின்னா என்னன்னு சொல்லுங்க. Health system தமிழ்நாடு reform ஹெல்த் project. சிஸ்டம் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2005 வேர்ல்டு பேங்கோட ஹெல்ப்போட. எப்ப வந்து சிஎமோட காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க? 2011. 11 12 11. 11 Jan 2012. சில இடத்துல 2011 இருக்கு, அது நீங்க பார்த்தா பண்ணணும். 2012 ஆக்சுவலா அவர் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க 2011ல. என்ஃபோர்ஸ் ஆனது 2012 Jan 11 அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் பார்லிமெண்ட்ல எந்த வருஷம் வந்தது? ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் பார்லிமெண்ட்ல என்ன வருஷம் வந்துச்சு? 1961. 1961 டவுரி ப்ராகிபிஷன் ஆக்டுக்காக போட்டிருப்பாங்க. பஞ்சாப் ஹரியானா பைஃபோரிகேட்டட் ஆன வருஷம், ரெண்டும் பிரிஞ்ச வருஷம் 63. 66. 1966. 1966. ஹிமாச்சல பிரதேசம் ஹரியானா உருவான வருஷத்தை வச்சு சொல்லுங்க. ஹரியானா மேகாலயா அப்புறம் ஜார்க்கண்ட் உருவான வருஷத்தை வச்சு நீங்க வந்து இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் உருவான வருஷத்தை வச்சு சொல்லணும். மேகாலயா, ஹரியானா. வரிசை வருஷத்தை வச்சு ஆர்டர் பண்ணணும். ஜார்க்கண்ட் தான் லாஸ்ட். வெரி குட். ஜார்க்கண்ட்ங்கிறது லாஸ்ட், ஹரியானா ஃபர்ஸ்ட். ஹரியானா ஃபர்ஸ்ட். ஓகே. மேகாலயா, ஹாக்கி ஹிமாச்சல் பேண்ட பிரதேஷ். போட்டுட்டு சோ இந்த அளவு தெரிஞ்சாவே போதும். அதான் அந்த ரூல்ஸ், நம்ம அது ஒரு ஷார்ட்கட் படிப்போம்லப்பா. யாருக்கு தெரியாது இது? குணா ஹாக்கி பேண்ட போட்டுட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியாது. எம்டி பாக்கெட்டோட எம்எஸ் படிக்கலாமா எம்ஏ படிக்கலாமான்னு கோவாவுக்கு போனா. அடுத்து சியூஜி. குணா அப்படிங்கிற ஒரு பையன் ஹாக்கின்னு போடாம ஹாக்கி பேண்ட போட்டுட்டு அந்த எம்டி பேக்கெட்னா காசு எதுவுமே இல்ல, ஆனாலும் அவன் எம்எஸ் படிக்க போனான். சோ பட் அந்த அளவு அமௌண்ட் இல்ல, அதனால எம்ஏ படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிக்கோங்க. கோவா. சியூஜி மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். யாராவது சொல்லுங்க. இதுல என்ன? ஜியூ ஃபார் குஜராத், குஜராத், என்ஏ நாகாலாந்து, நாகாலாந்து, ஹெச்ஏ ஹரியானா,
Himachal Pradesh, ஹிமாச்சல் பிரதேஷ். Meghalaya, இந்த 3 எம்க்கு வந்து நீங்க வவ்வல்ஸோட ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. ஏஇ ஐஓயு அத ஞாபகம் வச்சுங்க. ஏ இ ஐ. மேகாலயா மேகாலயா சாரி மணிப்பூர், மணிப்பூர் மேகாலயா, மேகாலயா மிசோரம். மிசோரம் ஆனா மணிப்பூருக்கு அப்புறம் இப்படிதான் ஆர்டர் போகணும். குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, ஹெச்பி இப்படிதான் ஆர்டர் போடணும். எம்முக்கு மட்டும் திரிபுரா. கன்ஃபியூஸா இருக்குது அது சொன்னேன். டி திரிபுரா, அதுக்கப்புறம் மேகாலயா, அப்புறம் சிக்கிம், ஆ, ஆமா மிசோரம், இது மிசோரம் வந்து அருணாச்சல அருணாச்சல் பிரதேசம். பிரதேஷ் ஓகே. சிக்கிம் எப்போ ஸ்டேட்ஹுட் ஆச்சு அதை மட்டும் அதோட பாயிண்ட் மட்டும் கேட்டுட்டே இருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும் 36th Amendment, 1975. 36th அமெண்ட்மெண்ட் 1975. நம்ம 31st அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். 31st அமெண்ட்மெண்ட் 1972 பார்த்தோம். எதுக்காக பார்த்தோம்? லெஜிஸ்லேச்சர் லோக்சபா சீட்டை வச்சு நம்ம பார்த்தோம். 24th தானே பார்த்தோம், 36. அதாவது 525 சீட்ல இருந்து 545 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் ஃப்ரம் 525ல இருந்து 545 வரையிலும் 31st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1972. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அது இதெல்லாம் வருது இல்லையா, அதனால அது ரிலேட்டடா நம்ம ஆல்ரெடி படிக்காத கொஸ்டினை பார்த்து நம்ம பாலிட்டி சார் எடுத்திருந்தாரு. ஸோ அது வந்து அந்த கொஸ்டின். ஓகேவா? என்ஹெச்ஆர்சி வந்து 2019ல ஒன்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இது கரெக்டா? இந்த பாயிண்ட் கரெக்டா? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் 2019ல அமெண்ட் ஆயிருக்கு. திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் பண்ணியிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 வருஷம் இருந்துச்சு டென்யூர். இப்போ எவ்வளோ ஆக்சுவலா? இவங்க 6 டென்யூர் years. எவ்வளோப்பா? பார்லிமெண்ட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றாங்களோ இப்போ 3 இயர். என்னப்பா 2 சொல்லுங்க? years. இப்போ என்ன சொல்லுங்க, என்னமோ சொன்னீங்க? 3 இயர்ஸ். பார்லிமெண்ட் எவ்வளவு இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அவ்வளவு இயர்ஸ் சொல்லிருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அவ்வளோ இயர்ஸ் பார்லிமெண்ட்டுமே டிசைடட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2019 அமெண்ட்மெண்ட்ல இந்த சிக்னிஃபிகன்ட் சொல்லியிருப்பாங்க. 5 இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. 20 அதே years. மாதிரி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தோம்னா 2019 படி பார்த்தோம்னா மேட் தெம் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். என்ஹெச்ஆர்சியோட மெம்பர்ஸ் ஆகட்டும், சேர்மேன் ஆகட்டும், they are eligible for reappointment as a NHRC chairman or as a member of NHRC அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி சேர்பர்சன் வந்து இந்த என்ஹெச்ஆர்சியோட சேர்பர்சனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இப்போ எப்படி சொல்லுவோம், வைஸ் பிரசிடென்ட் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் அ ராஜ்யசபான்னு சொல்றோம். லைக் தட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் ஒரு 3 விஷயத்துக்கு 3 கமிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்பர்சன் ஆயிடுவாங்க. எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆயிடுவாங்க. யாரு? அதாவது எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், எக்ஸ் அஃபிஷியோ மெம்பரா இருப்பாங்க 3 விஷயத்துல. என்சிபிசி அப்படின்னா National Commission for Backward. National Commission backward SCR. அதுக்கப்புறம் என்சிபிசிஆர், தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ், அதுக்கான கமிஷன். அதே மாதிரி டிசபிலிட்டி, சீஃப் கமிஷன் ஃபார் அ பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களா? பிசிபிசி டிசபிலிட்டி. சொல்லுங்க இல்ல சொல்லுங்கப்பா. இல்ல ஓகே. அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த 2019க்கு முன்னாடி வரையிலும் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் வந்து அதோட சேர்பர்சனா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ ஆஃப்டர் 2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிங் இப்ப இருப்பாங்க இல்லையா, இப்போ ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆல்சோ சேர்பர்சன் ஆஃப் என்ஹெச்ஆர்சியா இருக்கலாம். இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ல வந்திருக்கு. ஓகே, நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ஹெச்ஆர்சி எப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவு தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப அதை மட்டும் படிச்சா போதும். ஓகே. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் சர்டிபிகேஷன் மார்க்ஸ் ஆக்ட் எப்போ வந்தது? நம்ம எப்ப இந்த சுரங்க சட்டம் படிச்சோமோ அப்பதான் நினைக்கிறேன். சுரங்க சட்டத்தோட வருஷம் சொல்லுங்க. 1952. 52. கரெக்ட் தான். இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட், அதாவது இந்திய தர நிறுவன சட்டம். இட் என்ஷூர்ஸ் த சப்ளை ஆஃப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் டு த கன்சியூமர். கன்சியூமருக்கு குவாலிட்டி ப்ராடக்டை வந்து சப்ளை பண்றது, என்ஷூர் பண்றது, அதை வந்து ஷியோர் பண்றது, அதுக்கான ஒரு விஷயம் வந்தது 1952. நான் வச்சுக்கோங்க. ஓகேவா?
அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு கிரேடிங் பண்றது மார்க்கெட்டிங் பண்ற ஆக்ட் எப்ப வந்தது? அது என்ன பண்ணா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கூட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியோட ப்ரிப்பேர் 1937 பண்றது தான். குட் 1937 இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே இந்த லாஸ்ட் இயர் தான். மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சொல்றப்பா எழுதுறேன். அக்ரிகல்ச்சரல் தமிழ்ல நான் நோட் பண்ணலப்பா. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் நீங்களே இந்த விவசாய பொருட்கள் கிரேடிங்னா என்ன? அதுக்கு தரம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்னா என்ன? அதை விநியோகிக்கிறது. ப்ரிலிம்ஸுங்கும் போது நமக்கு ஓகே இந்த விஷயம் இந்த வாங்களே மேம் அதுவா மேம் அக்மார்க் அக்மார்க் 1937. ஓகே 1937 அக்மார்க் ஆக்ட். அதே மாதிரி இப்ப என்ன பார்த்தோம்? 1952ல என்ன பார்த்தோம்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் சர்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இந்திய தர நிர்ணய சட்டம் அது வந்து 1952. ஓகே ஆர்டிகல் 231 சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ப்பா. ஹை கோர்ட் பார்லிமெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஒரு காமன் One ஹை or- கோர்ட்டை ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் இல்ல 2 or more யூனியன் டெரிட்டரிக்கு கூட நம்ம அதை சொல்லிக்கலாம். இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்தது? 7th. அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் பத்தி இன்னும் 2-3 கொஸ்டின் பார்க்கலாம். சொல்லுங்க. 238 ஓகே டிஸ்ட்ரிக்ட் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. 241 இதோட செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைகோர்ட் ஆஃப் யூடி. 231ங்கிறது ஒரு காமன் ஹைகோர்ட் இருக்கலாங்கிறது. 241ங்கிறது யூடியோட ஹைகோர்ட்டை பத்தி ஹைகோர்ட் ஆஃப் யூடியை பத்தி சொல்லக்கூடியது. 238 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பத்தி சொல்றது. ஓகேவா? இதே ரிட்டையர்ட் ஜட்ஜஸை வந்து ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்றது என்ன? அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஹைகோர்ட்ல இப்ப ஹைகோர்ட்ல வந்து நமக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு, ஜட்ஜஸோட எண்ணிக்கை ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அப்ப ரிட்டையர் ஆன ஜட்ஜை நம்ம வந்து இப்போ ஆக்டிவான ஜட்ஜா நம்ம மாத்துறோம், செட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 224ல ஏ 224ல ஏ 222 கூட நம்ம பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம் கிளாஸ்ல. எப்படி மாத்தி போட்டாலும் அதுதான் வருதோ. ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, மாத்திக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அ ஜட்ஜ் ஃப்ரம் ஒன் ஹைகோர்ட் டு அனதர். இது யாருக்கு இந்த உரிமை இருக்கு? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ ஒரு ஸ்டேட்ல இருந்து ஐ மீன் ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்க்கு மாத்துறது. President can change. Who will determine the number of high court judges இல்ல supreme court judges? Parliament. பிரசிடென்ட் ஹை கோர்ட்னா பிரசிடென்ட் தானே மேம். Yes. இப்ப யார் வந்து சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்னா பார்லிமெண்ட். சுப்ரீம் கோர்ட்னா பார்லிமெண்ட். ஓகே விடுதலை இப்போ ஒரு ஸ்டேட் பார்ட்டி வந்திருக்கு, அதோட சின்னம் என்னன்னு கேக்குறேன். ஸ்டேட் பார்ட்டியா விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சி வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. பாட். ஸோ அதனால இது வந்து நம்ம ஸ்டேட் பார்ட்டி விஷயத்துல நம்ம படிக்கலாம். ஓகேவா? 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, அவங்க 2 எம்பி வச்சிருக்காங்க. ஓகே ஸோ ஸ்டேட் பார்ட்டியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேட் பார்ட்டியா இருக்காங்க அவங்க, விடுதலைகள் சிறுத்தை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே குரியன் ஜோசப் கமிட்டி எதுக்காக ரிலேட் பண்றோம்? State autonomy, ma'am. குரியன் ஜோசப் கமிட்டி State autonomy. இயர்ப்பா இப்பதான் 2025 தான். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி தான். ஓகேவா? யாரு இது? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்? தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். எக்ஸாக்ட்டா டேட் ஞாபகம் இல்ல, பட் ஏப்ரல் தான். ஏப்ரல் 2025 குரியன் ஜோசப் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே 1955ல என்ன ஆக்ட் படிச்சிருக்கோம்? Essential commodities, sir. இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பார்த்தோம்னா இதுபடி நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், கரெக்டான பண்ணுங்க சொல்லுங்க. இப்போ பதிவு செய்யறாங்களா, ரெஜிஸ்டர் பண்ணி சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்றாங்க இல்லையா, அதுக்கு எத்தனை வருஷம் இங்க இந்தியாவுல தங்கணும்? 7 years, ma'am.
ஃபர்ஸ்ட் 11 11 இயர்ஸ்னு years சொன்னாங்க. இருந்துச்சு இப்போ அப்புறம் 7 அமெண்ட் பண்ணி 6 இயர்ஸ்னு சொன்னாங்க. இப்போ கரண்டா கேக்குறேன். இது கேட்கலாம். கரண்டா வந்து எவ்வளோ 5 years. வருஷம் வந்து பண்றாங்க அப்படின்னு. குட் 5 இயர்ஸ் தான். ஓகே. இப்போ HDI இருக்கு இல்லையா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், வருஷம் தெரியும் நமக்கு 1990ல. தமிழ்நாடு இதோட ஃபர்ஸ்ட் HDI இண்டெக்ஸை பப்ளிஷ் பண்ணது எப்போ? 2017 மேம். அதுக்கு முன்னாடியே முன்னாடியே 2003லயே வந்துச்சு. ப்ராக்ஸி ஓட் நம்ம எப்போ போடுவோம்? 2003 மேம். ப்ராக்ஸியும் 2003. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, டின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸ்டேட்ஸ். அதுல அந்தமான் நிக்கோபார் எந்த பார்ட்ல வரும்? D. பார்ட் டி மேம். டி. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இந்த சுதேச அரசுகள்ல எதுல வரும்? சி. A வாங்க. பிரின்ஸ்லி, பி ஃபார் பி, பி ஃபார் பி. ஓகே, பிபி. ஓகே. பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் வந்து ஏன் வரும். இதே சி, சீஃப் கமிஷனர் சி, சீஃப் கமிஷனர் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜுனாகர், ஹைதராபாத், காஷ்மீர், இதுல எது வந்து பாத்தீங்கன்னா பொது வாக்கெடுப்பு, மக்கள் கிட்ட பொது வாக்கெடுப்பு கேட்டு இணைஞ்சிருப்பாங்க நம்மளோட இந்தியாவுல? ஜனகர். ஜுனாகர் வந்து பொது வாக்கெடுப்பு கேட்டு நம்மளோட இணைஞ்சிருப்பாங்க. எதுக்கு வந்து ஆபரேஷன் போலோ வரும்பா? எதுக்கு ஆபரேஷன் போலோ வரும்? ஹைதராபாத்க்கு ஆபரேஷன் போலோ வரும். காஷ்மீர் எது மூலமா நமக்கு இணைஞ்சிருப்போம்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அக்ரிமெண்ட், ஆஃப் ஆக்சஷன். இணைவு Instrument of ஒப்பந்தம் சொல்லுவோம். எஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமா வந்திருக்கும். ஓகே. 97th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா வந்த இந்த கோஆபரேட்டிவ் இருக்கு இல்லையா, இது எந்த பார்ட்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம்? 9B. 9B. இதோட ஆர்டிகல்ஸ் மட்டும் சொல்லிருங்க. 43B. ஓகே. 43B வந்து நமக்கு டிபிஎஸ்பில சொல்லிருப்பாங்க, கோஆபரேட்டிவ் சொல்லிருப்பாங்க. இது டு ஃபார்ம் அ கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன ஆர்டிக்கல்ல கவர் ஆகும் அப்படின்னா 243 இசட் சொல்லுங்க. ஏன்னா இது கேட்டதே இல்ல, சப்போஸ் கேட்டாலும் கேட்டுருவாங்க. பஞ்சாயத்துல இருந்து சொல்லுங்க. 243 ZH. சொல்லுங்க. ZH கரெக்ட். 243 ZHல இருந்து ZT. வெரி லாஸ்ட் குரூப் 1ல கேட்டாங்களோ என்ன மறந்துச்சுப்பா, என்ன எக்ஸாம் நாமல கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நினைக்கிறேன். இது நம்ம இந்த குரூப் அகாடமிக் 1ல தான் क्वेश्चन கூட. கேட்டிருந்தாங்க. ஓகே. ஓகே. ரெசிடியரி பவர் இருக்கு இல்லையா, சென்டருக்கு வராது, ஸ்டேட்டுக்கு வராது, ரெசிடியரி பவர் இருக்கு இல்லையா, Yes அது ma'am. எங்க இருந்து பாரோ பண்ணிருக்கோம்? கன்னடா. கனடியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே. டைம் என்ன பாச்சு? 3:40 மேம். ஓகே, சரி. நான் ஈவினிங் கிளாஸ் இருக்கான்னு உங்களுக்கு அது அந்த குரூப்ல மெசேஜ் பண்றேன். பையனுக்கு ஸ்கூல் வேன் டைம் ஆச்சு, நான் போயிட்டுமா? Okay, ma'am. நான் ஒரு 8 அந்த டைம்ல உங்களுக்கு சொல்றேன் கிளாஸ் இருக்கான்னு. 2 செஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Okay, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ. பாப்பா எந்த மீட்டிங் ஆல் கொடுத்துரு.